புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள மீமிசல் பேருந்து நிலையம் அருகில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதிமுகவினர் ஆவுடையார் கோவில் வடக்கு ஒன்றிய செயலாளர் நரேந்திர ஜோதி தலைமையிலும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட அவைத்தலைவர் லியாக்கத் அலி முன்னிலையிலும் மாலை அணிவித்த பிறகு அங்கிருந்த பேருந்து பயணிகளிடம் இனிப்புகளை வழங்கினர். மீமிசல் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசு பட்டங்களை வழங்கினர். இதில் அதிமுக நிர்வாகிகள், முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் SMS கணேசன், SV மெடிக்கல் அன்பரசன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பழனி குமாரபாலு, காடங்குடி சக்தி அம்பலம் மற்றும் தூண்டி ஐயா வழக்கறிஞர் செல்வா, சுப்பிரமணியன், முனியசாமி, அர்ஜுனன் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். இதில் பேசிய ஒன்றிய செயலாளர் நரேந்திர ஜோதி, விடியா திமுக ஆட்சியில் எந்த ஒரு நலத்திட்டங்களையும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தவில்லை என்று கூறினார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பெண்களுக்கு இலவச மோட்டார் சைக்கிள் வழங்கினார், அதையும் நிறுத்திவிட்டனர். பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கினார், அதையும் நிறுத்திவிட்டனர். ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அம்மா உணவகம் திறக்கப்பட்டு ஏழை எளிய ஒரு பயன்பாட்டிற்கு இருந்தது, அதையும் நிறுத்திவிட்டார். அதனால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று கூறினார். மாணவர்கள் கல்வி கடன் ரத்து, மாணவர்களுக்கு புரட்சி தலைவி அம்மா கொடுத்த 14 வகையான நலத்திட்டங்கள், பென்சில் பேனாவிலிருந்து 35,000 மதிப்புள்ள லேப்டாப் முதற்கொண்டு எல்லாத்தையும் நிறுத்திவிட்டார்கள் இந்த விடியா திமுக அரசு. இதையெல்லாம் நீங்கள் நன்கு மனதில் கொள்ள வேண்டும். இங்கே இந்த புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா வழியில் வந்த எடப்பாடியார் அவர்கள் சாதாரண ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியிலே சிலுவம்பாளையம் என்ற ஒரு கிராமத்திலே பிறந்தவர். ஒரு சாதாரண மனிதன் இன்று தமிழகத்தின் முதல்வராக வரக்கூடிய, ஏற்கனவே முதல்வராக இருந்தார், மீண்டும் வரக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். பாக்கி எடுத்துக்கொண்டால் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திலே தாத்தா, மகன், இப்ப பேரன் என்ற ஒரு வாரிசு அடிப்படையில் தான் அங்கே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்ம ஏழை எளிய விவசாயிகளுடைய அனைத்து கஷ்டங்களையும் நிறைந்த ஒரு விவசாயி முதல்வராக வர வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து அதற்குரிய நலத்திட்டங்களை அவர் அறிவிப்பார். அதனால் நீங்கள் எல்லாம் இப்பொழுது தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போத கலாச்சாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சிறு குழந்தைகளிலிருந்து மாணவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை போதை கலாச்சாரத்துக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கு தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கலாச்சாரம், போதையிலுக்கு அடிமையான பள்ளி குழந்தைகள் வைக்கணும்.